வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பொட்டுக்கடலையில் முறுக்கு செய்யலாங்க. பொட்டுக்கடலை மாவு வச்சு செய்யக்கூடிய இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான மாவு வச்சு செய்கிறதுனால சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முறுக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. டீ போடுற நேரத்தில் இந்த முறுக்கை நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலையை நீங்கள் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சலிச்சு மாவாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமப்பில் எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக காரத்துக்காக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. முறுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இதில் தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா மாவு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வராமல் நல்லா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஒட்டி வரணுங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக மாவு உங்களுக்கு பிரியாமல் வரணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கும் நல்லா வரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், முறுக்கும் நல்லா வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக நல்லா உங்களுக்கு சூடு பண்ண எண்ணெய் எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். ஊற்றிட்டு அதுவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் முறுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா மாவு ஒட்டி நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த மாவு இருக்கட்டுங்க. நம்ம முறுக்கு அச்சு ரெடி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார் முறுக்காச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் முறுக்கு புடியில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு நீங்கள் நல்லா எண்ணெய் தொடச்சி வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு மாவு. நல்லா எண்ணெய் பூசி வச்சாச்சு. இப்போ நாம் இதில் பிசைஞ்ச மாவை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நாம் இதை முறுக்கு செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு கடாயில் ஆயில் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் பாருங்கள் இதை முறுக்க புழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் முழுசாகவே நல்லா எண்ணெய் வழியே புழிஞ்சு விட்றலாங்க. நல்லா நுரை அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. நல்லா வேகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நுரை அடங்கிடுச்சுன்னா நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த முறுக்கை நாம் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு முறுக்கு. நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். முறுக்கு ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த முறுக்கு. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டான மாவு வச்சு தான் ரெடி பண்ணால் ஓகே. அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிற மாவு இருக்கிற மாவு எல்லாத்தையும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு நம்ம கடையில் பேக்கரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கருகாப்பிலையில் மட்டும் எண்ணெயில் நல்லா பாயிலாக இருக்கிற எண்ணெயில் பொரிச்சு கொட்டிட்டோன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பேக்கரி ஸ்டைல்லே இந்த முறுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா இது நீங்கள் கடையில் தான் வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக பார்த்திங்கன்னா அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் வச்சு செஞ்ச முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.